friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு எலும்புகளுக்கு வலிமையை தருது. இது மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. உடல் எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடல் எடை சீக்கிரமாக கூடும். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மரவள்ளிக்கிழங்கை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதனோட மண்ணையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் கடையில் வாங்கி எடுத்துக்குங்க. இதனோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்குங்க. இது கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி தோல் பகுதியை கீறி விட்டுட்டோம்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அதனோட தோல் பகுதியை லைட்டாக கையை விட்டு இப்படி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எடுக்கிற கத்தி இருந்துச்சுன்னா இது போல் எடுத்து லைட்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இது தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க எல்லா பீசஸையும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அதுக்கு கிழங்குக்கு வேக தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வேக விட்டுருங்க. ரொம்ப வேக விட வேண்டாம், குழஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் எல்லா ஆனியனையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஒரு கப்பில் சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம கிழங்குக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்குறோம், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் நமக்கு தெரியாது. நல்லா கலந்து கொடுங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா போதும். மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம கருவேப்பிலை நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது போல் கலந்து எடுத்து வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், விசில் இறங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கிறேன் வெந்துருச்சான்ட்டு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்குங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப வேக வைக்கும்போது குழந்தைகளுக்கு ஈஸியாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஆனியனோட நம்ம இந்த கிழங்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நம்ம பச்சையாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. கெட்ட கொழுப்பு நீக்குது. சின்ன வெங்காயத்தை வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக எடுத்துக்கும் போது அதனோட முழு பயனை நமக்கு முழுமையாக கிடைக்குது. குழந்தைகளுக்கு இதை கரும்பு சக்கரை தேன் தொட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி கிழங்குல நம்ம இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம டிப் பண்ணி இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.